டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் இருந்து ருத்துராஜ் கெய்க்வாட் விலகிவிட்டார் என்றும் அதற்கான காரணம் குறித்தும் சிஎஸ்கேவின் அடுத்த கேப்டன் யார் என்பது குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே தனது 4வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. இதற்காக சேப்பாக்கத்தில் இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. சிஎஸ்கே இப்போட்டியிலும் தோற்றால் ஆரம்ப கட்டத்திலேயே பிளே ஆஃப் சுற்றுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதால் இப்போட்டி சிஎஸ்கேவுக்கு மிகவும் முக்கியமான போட்டியாக இருக்கிறது. கடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக விளையாடிய போது ருத்துராஜுக்கு கைமுட்டியில் காயம் ஏற்பட்டது. இதனால்தான் டெல்லிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என்று கூறப்படுகிறது. ருத்துராஜ் கெய்க்வாட் விலகிவிட்ட நிலையில் அவருக்கு மாற்றாக மகேந்திர சிங் தோனி தான் கேப்டனாக செயல்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய சிஎஸ்கே பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் கெசி, ருத்துராஜ் கெய்க்வாட்டிற்கு கைமுட்டியில் காயம் ஏற்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அவர் விரைவாக குணமடைந்து வருகிறார். அவர் நாளை விளையாடுவாரா என்பதை உறுதியாக கூற முடியாது. இன்று இரவு அவர் பயிற்சியில் ஈடுபடுவதை வைத்துதான் இறுதி முடிவை எடுக்க முடியும். ருத்துராஜ் கெய்க்வாட் விலகினால் மாற்று கேப்டனாக யார் இருப்பார் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியாது. ருத்துராஜ் விலகினால் அது அணிக்கு பெரிய இழப்புதான். இருப்பினும் அவர் விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டோம் என கூறினார். சிஎஸ்கேவில் எந்த வீரரும் இதுவரை தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படவில்லை. ரவீந்திர ஜடேஜாவுக்கும் தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்க விரும்ப மாட்டார்கள் என்பதால் தோனிதான் சிஎஸ்கேவை வழி நடத்துவார் என கருதப்படுகிறது.